இது உங்கள் மாயா கட்டைகள், ஆபிஷயல் மாயா கட்டைகள். ஆபிஷயல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை என்பது ஒரு தேடல். அந்த தேடலில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத திருப்பங்களை சந்திப்போம் என்றும், அப்படித்தான் ஒரு புதிய உணர்வு பூர்வமான கதையுடன் நான் உங்கள் முன்னால் வந்துள்ளேன். இந்த கதையில் தனிமை, அன்பு மற்றும் வயதுகளை கடந்த ஒரு ஆழமான பிணைப்பை பற்றி நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் கதையல்ல, இரு இதயங்களுக்கு இடையே நடக்கும் மென்மையான உரையாடல். வாங்க கதைக்குள் போவோம். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை பேராசையினால் ஒரு குடும்பம் எப்படி சிதைந்தது என்பதையும், அமைதியாக இருந்த ஒரு பெண் குயிலாக மாறியதையும் பற்றியது. என் பெயர் ரம்யா. எனக்கு இப்போது வயதாகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை என் வாழ்க்கை ஒரு கனவு போலத்தான் இருந்தது. என் கணவர் ஆகாஷ் ஒரு பெரிய தொழிலதிபர். நாங்கள் சென்னையில் ஒரு சொகுசு பங்களாவில் வசித்து வந்தோம். ஆகாஷ் என்மேல் மிகுந்த அன்பு வைத்திருப்பதாகவே நான் நினைத்தேன். ஆனால் அந்த அன்பு ஒரு போலி வேடம் என்பது எனக்கு தெரியவர அதிக காலம் எடுக்கவில்லை. எங்கள் திருமண வாழ்க்கை 5 ஆண்டுகளை கடந்திருந்தது. ஒரு நாள் ஆகாஷ் அலுவலக வேலையாக வெளியூர் செல்வதாக சொன்னார். ஆனால் அவர் சென்று சில மணி நேரங்களிலேயே தற்செயலாக அவருடைய லேப்டாப்பை திறந்து பார்த்தபோது என் உலகம் சுக்குநூறாக உடைந்தது. அதில் அவர் என் தோழி ஸ்வேதாவுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களும், இருவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி சொத்துக்களை அபகரிக்க தீட்டிய திட்டங்களும் மின்னஞ்சல்களாக இருந்தன. அதிர்ச்சியில் உறைந்து போன நான் அழுவதற்கு பதில் அவர்கள் இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை புகட்ட முடிவெடுத்தேன். வேட்டையாடுபவன் யாராக இருந்தாலும், இறை புத்திசாலியாக இருந்தால் ஆட்டம் மாறும். என் மனதில் இருந்த வலி மெல்ல மெல்ல ஒரு தீயாக மாறத் தொடங்கியது. ஆனால் அந்த தீயை நான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ஆகாஷ் வெளியூரிலிருந்து திரும்பியபோது நான் எதுவும் தெரியாதது போலவே நடித்தேன். ஸ்வேதா வீட்டிற்கு வரும்போதும் அவளிடம் வழக்கம் போல பேசி பழகினேன். அவர்களுக்கு தெரியாது அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. ஸ்வேதா என் வீட்டிற்குள் நுழையும்போது ஆகாஷன் கண்களில் மின்னம் கள்ளத்தனம் எனக்கு அருவருப்பை தந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து என் சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றும் வேலையில் மும்முரமாக இருந்தனர். ஆனால் அதே நேரத்தில் நானும் என் ஆட்டத்தை தொடங்கிவிட்டேன். நான் ரகசியமாக ஆகாஷன் தொழில் கூட்டாளிகளையும் அவருக்கு எதிரானவர்களையும் சந்திக்க ஆரம்பித்தேன். அவருடைய மோசடிகளைப் பற்றிய ஆதாரங்களை சேகரித்தேன். ஸ்வேதாவின் உண்மையான முகத்தை காட்டும் வீடியோக்களையும் பதிவு செய்தேன். ஒருநாள் ஆகாஷ் பெரிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடப் போனார். ஸ்வேதாவும் அவருடன் இருந்தால் அதுதான் நான் எதிர்பார்த்து காத்திருந்த நேரம். நான் சேகரித்த ஆதாரங்கள் அனைத்தையும் காவல்துறையிடமும் ஊடகங்களிடமும் ஒப்படைத்தேன். அவர்கள் இருவரும் நினைத்துக்கூட பார்க்காத நேரத்தில் ஆட்டம் தலைகீழாக மாறியது. காவல்துறை அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது ஆகாஷன் முகத்தில் இருந்த அந்த தன்னம்பிக்கை நொடியில் மறைந்தது. ஸ்வேதா தப்பிக்க முயன்றாள். ஆனால் அவளுடைய சூழ்ச்சிகளுக்கான ஆதாரங்கள் அவ்வளவு வலுவாக இருந்தன. ஊடகங்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டன. ஒரு பெரிய தொழிலதிபரின் நிஜமுகம் வெளிச்சத்திற்கு வந்ததை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஆகாஷ் என்னை பார்த்து கத்தினான், ரம்யா, நீயா இதே செய்தாய் என்று. நான் அவனை அமைதியாக பார்த்து சொன்னேன், ஆகாஷ், நீ என்னை துரோகியாக மாற்றினாய். இப்போது அதன் பலனே அனுபவியூர். ஸ்வேதாவின் போலித்தனம் அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்தபோது அவள் தலை குனிந்து நின்றாள். அவர்கள் இருவரும் சிறைக்கு சென்ற பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. நான் இழந்தது என் கணவரே அல்ல, என் நம்பிக்கையே. ஆனால் அந்த நம்பிக்கையை நானே மீண்டும் கட்டி எழுப்பினேன். ஆகாஷ் அபகரிக்க நினைத்த சொத்துக்களை மீட்டு ஆதரவற்ற பெண்களுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தைத் தொடங்கினேன். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கும் என்பது உண்மைதான். அந்த துரோகம் என்னை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக என்னை ஒரு வலிமையான பெண்ணாக மாற்றியது. என்று நான் நிம்மதியாகவும் பெருமையுடனும் வாழ்கிறேன். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், யாருடைய அன்பையும் குறைவாக எடை போடாதீர்கள்.
அதே சமயம் துரோகத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மாயா கட்டைகள் ஆபிஷேயல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வைரல் கதையில் சந்திப்போம்.